ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ட்ராமாவோட செகண்ட் பார்ட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து, இதை போய் போட்டுட்டு வா, இது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்து கொடுக்குறான்னா, நம்ம ஹீரோயின் அதை வாங்கிட்டு போய் அதோட போட்டுட்டு வரான். நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அப்படியே அந்த அழகில் அப்படியே மயங்கி, அப்படியே பக்கத்தில் வர அந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, சரிவா உன்னை நான் வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோட கிளப்புக்கு தான் கூட்டிகிட்டு வரான். அங்கே உள்ள நம்ம ஹீரோட ஆட்குள்ள நம்ம ஹீரோயினை பார்த்து எல்லாரும் ரொம்ப மரியாதை செலுத்துகிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த கிளப்பை கூட்டிகிட்டு வந்து இங்கே டான்ஸ் ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானா, நம்ம ஹீரோயின் ஐயோ எனக்கு டான்ஸ்லாம் ஆட தெரியாது, என்னை விட்டுடுங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ விட மாட்டேங்கிறான். இல்லை நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ப்ளீஸ் என்னை கொஞ்சம் சந்தோஷப்படுத்துவேன், வா என்னோட டான்ஸ் ஆடு, நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் லைட்டாக அவளுக்கு டான்ஸ்லாம் சொல்லி கொடுக்குறான். நம்ம ஹீரோனுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்டா அவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதுக்காக இவளுமே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சிரிக்க ஆரம்பிச்சிடா நம்ம ஹீரோ டான்ஸ் ஆடுறதை பார்த்து. நம்ம ஹீரோக்கு இது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நாள் என்றைக்கும் என் லைஃப்பில் நினச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொன்னால் நம்ம ஹீரோயின் சரி எனக்கு ரொம்ப லேட்டாச்சு, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பி போகிறாளா. நம்ம ஹீரோ கண்டிப்பாக அவன் மனசு மாறும், என்னை ஏற்றுக்குவா அப்படிங்கிற மாதிரி அவன் அங்கே வெயிட் பண்ணிட்டு நிற்கிறான். அதோட நம்ம ஹீரோயின் வந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா வழியில் வின்செட் வரான். ஜெனி என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் என்னை எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், ஒன்றும் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் அவனை என்னை புரிஞ்சுக்கா, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், அதாவது எங்கள் அம்மா என்னை வீட்டில் பூட்டி வச்சுட்டாங்க, அதே மாரி நான் வந்தானாக்கும் கண்டிப்பாக அவங்க இறந்து போயிடுவேன்னு சொல்லிட்டாங்க, என்னால் என்ன செய்ய முடியும், எங்கள் அம்மாவை சாவை என்னால் பார்க்க முடியாதுல்ல, அதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயினா பரவாயில்ல, நீ உங்கள் அம்மாவோட இருந்துக்க, என்னை விட்டுடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறலாம். ஆனால் அவனை விட மாட்டேங்கிறான். ப்ளீஸ் ஜெனி என்னை மன்னிச்சிட்டு, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் சான்ஸ் கூட, என்னை மன்னிச்சிரு, கண்டிப்பாக அடுத்த தடவை இப்படி நடக்காது, நீ உனக்காக எது வேணாலும் பண்ணுவேன், என் உயிரை கூட கொடுப்பேன், ஏன் நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா என்ன, 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஆற்றுல விழுந்தியா, நான் என் உயிரை பற்றி கொஞ்சம் கூட யோசனை பண்ணாமல் நானும் குதிச்சு உன்னை காப்பாற்றினேன், ஏன்னா நீ எனக்கு அப்போ முக்கியம்னு தோணுச்சு, அதனால தானே பண்ணேன், இப்போ மட்டும் உன்னை நான் கைவிட்டுட்டு வானா என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அப்படி பழசை நினச்சி பார்க்குறான். அதாவது நம்ம ஹீரோயின் 5 வருஷத்துக்கு முன்னாடி தவறி ஆற்றுல விழுந்திருப்பா போல இருக்குது, அந்த நேரம் பார்த்து யாரோ ஒருத்தனை காப்பாற்றிருப்பான், அது காப்பாற்றினது அந்த வின்செட்டு தான் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் இதெல்லாம் சொல்லி காட்டோன்னா நம்ம ஹீரோயினுமே இதை கேட்டுட்டு அப்படியே அவளுக்கு மனசு மாறுது, கண்ணிலேருந்து கண்ணீர் வந்தோன்னா ப்ளீஸ் என்னை மன்னிச்சிட்டு, எங்கள் அம்மா இப்படிலாம் சொல்லும்போது நான் என்ன பண்ண முடியும், அதனால தான் அப்படிங்கிற மாதிரி அவனுமே ரொம்ப அழுதுகிட்டு சொல்கிறானா. ஆனால் நம்ம ஹீரோயின் சரி பரவாயில்ல விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையை பிடிக்கிற. அப்போ தான் பார்த்தா அவன் கையெல்லாம் காயமாக இருக்குது. ஐயோ என்னது கையெல்லாம் காயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அது ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா என்னை ரூமில் வச்சு பூட்டி வச்சுட்டாங்களா, அதனால அங்கேருந்து தப்பிச்சு வர்றதுக்காக பைப் லைனை பிடிச்சி கீழே இறங்கி வந்தேன், அதனால தான் இந்த மாதிரி காயம் ஏற்பட்டுருச்சு, என்னை மன்னிச்சிரு, நான் சரியான நேரத்துக்கு வர முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாளா. நான் இதை கேட்டு அவனுமே என்னை மன்னிச்சிட்டே, எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அதோட அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காட்டுறாங்க. இங்கே நம்ம ஹீரோ வீட்டுக்கு ஒரு பொண்ணு வரா. பார்த்தா இவளுமே ஒரு பெரிய கேங்ஸ்டரோட பொண்ணு தான் போல இருக்குது. இவ பேர் ஆலியா, இவள் வெளிநாட்டில் படிச்சுட்டு இருந்தா போல இருக்குது. இப்போ தான் நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக இங்கே வந்திருக்கா. நம்ம ஹீரோ இவளை பார்த்தோன்னா நீ எதுக்காக திடீர்னு இங்கே வந்திருக்கா, என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான்னா, அதுக்கு அவளும் சொல்கிறா, எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னாங்க, அதாவது நம்ம 2 பேரும் மேரேஜை பற்றி நம்ம எப்போ மேரேஜ் பண்ணிக்கலான்னு கேட்டு போகலான்னு தான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவை என்னது உனக்கு எனக்கு மேரேஜா, உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு உங்கள் அப்பாட்ட ஓகே சொல்லவே இல்லையே, உங்கள் அப்பாவை ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு உன்கிட்ட சொன்னால் அதுக்கு நான் என்ன செய்வேன் அப்படிங்கிற மாதிரி. இது கேட்ட அந்த ஆலியாவை என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்னை மேரேஜ் பண்ணிக்க மாட்டீங்களான்னு. சாரி, இதுக்கு மேலே நான் இதை பற்றி பேச விரும்பல, ஏன்னா கண்டிப்பாக நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க விரும்பல, நீ இது இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கானா. இந்த ஆலியாவை நிச்சயமாக உன்னை விட மாட்டேன், நீ நானும் மேரேஜ் பண்ணிக்கிட்டா தான் இந்த பிஸ்னஸ் எல்லாம் ஒன்றா இருக்குன்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்கன்னு அவன் மனசோட நினச்சிக்கிட்டு இருக்கா. இங்கே அப்படியே நம்ம ஹீரோயினை கட் பண்ணி கட்டுறாங்களா. நம்ம ஹீரோயினை வின்சென்ட் வெளியே கூட்டிகிட்டு வந்திருக்கான் போல இருக்குது. அங்கே ஏதோ ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஒருத்த மேலே அப்படி இடிச்சுக்க 2 பேரும் தடுமாறி கீழே விழுந்துட்டாங்க. அவளை தான் கீழே விழுந்து அவன் நம்ம ஹீரோயினை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கான். கண்ணு தெரியாதா, ஒழுங்காக பார்த்து வர மாட்டியா, நீ பழகுறதுக்கு இதுதான் இடமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே கரெக்டாக நம்ம ஹீரோவும் வந்து நிற்கிறான். இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். உன்னை வின்சென்ட்டு கேட்குறான், ஐயோ என்ன காலில் அடிபட்டுச்சுன்ட்டு. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அதோட நம்ம ஹீரோயின் எந்திரிச்சவ, நான் தான் புதுசு பழகிக்கிட்டு இருக்கேன், நீ நல்லா தானே ஒட்டுவ, நீ ஒழுங்காக பார்த்து வர மாட்டியா, என் மேலே நீ தானே இடிச்சா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவனும் ரொம்ப சத்தம் போகிறான். என்ன இடிச்சது இல்லாமல் என்னட்டையே ரொம்ப எகிரியா, நான் யாருன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வின்சென்ட் ஐயோ சாரி சார், தெரியாமல் அந்த பொண்ணு பேசிட்டேன், மன்னிச்சிருங்க, இதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம்னு சொன்னேன்னா, பெருசாக எடுத்துக்க வேண்டாமா, சரி உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை மன்னிச்சிடா, ஆனால் ஒரு 2 நாளைக்கு உன் கேர்ள் ஃப்ரெண்டை என்னோட அனுப்பி வைக்கிறியான்னு சொன்னால் நம்ம ஹீரோயின் கோவம் வந்துடுது. என்ன தெரியும் தான் என்கிட்ட எந்த மாதிரி பேசுவா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வின்சென்ட்டா சார் என்ன சார் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, விடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவனா நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கானா. ஆனால் அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவும் கரெக்டாக வந்து என்ன தைரியம் தான் என்னோட கேர்ள் மேலே நீ கை வைக்குவா அப்படிங்கிற மாதிரி அவனை போட்டு ஓங்கி ஒரு குத்துனோன்னா அவ்வளோத்தான் அவன் கீழே விழுந்துட்டு என்னையாட
அடிச்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிமிர்ந்து பார்க்குறேன். பார்த்தா நம்ம ஹீரோ நிற்கிறான். நம்ம ஹீரோவை பார்த்தா நான் ஐயோ ராக்கி நீங்களா ஐயோன்னு தெரியாமல் அவங்கள வாடா படம்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிடுங்க, இது உங்கள் கேர்ளா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ நான் நல்ல மூடாக இருக்கிறதோட இங்கேருந்து ஓடிடு, இல்லாட்டி அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்னா நான் அவனுமே பயந்து எந்திரிச்சு போயிடறான். அப்போ தான் அங்கே நின்றுக்கிட்ட வின்செட்டு ரொம்ப தேங்க்யூ சார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட்ட சொன்னோன்னா நம்ம ஹீரோ நீ யார், நீ தான் இவளோட பாய் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் நான் தான் இவளோட பாய் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம ஹீரோ டக்குன்னு அவன் கண்ணத்தில் பார்த்து ஓங்கி அரைகிறானா. அவனுக்கு கீழே விழுந்துறான். நம்ம ஹீரோ ஐயோ எதுக்காக இவனை அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஜானுமே போட்டு அந்த அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ எதுக்காக இவனை அடிக்கிறீங்கட்ட ஒழுங்காக அவனோட கேர்ள் ஃப்ரெண்டையே காப்பாற்ற தெரியல, இவெல்லாம் அவன் பாய் ஃப்ரெண்டா, இவெல்லாம் பாய் ஃப்ரெண்ட் நீங்கள் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நீங்கள் ரவுடியாக இருக்கனால நீங்கள் யாரை வேணாலும் அடிக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஆனால் சராசரி மக்கள் அப்படி எல்லாரும் இருக்க மாட்டாங்க. பிரச்சனை எதுக்குன்னு விலகி போகத்தான் பார்ப்பாங்க. அதைத்தான் அவனும் பண்ணான். அவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கையில அவன் எவ்வளோ தேவலை அப்படிங்கிற மாதிரி சொன்னா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப கோவம் வருது. நீ என்ன சொல்லிட்டு இருக்கான்? நான் உண்மையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவனை பார்த்து பயப்படுறதுக்கு அவன் ஒன்றும் ராக்கி இல்லையே அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து விருவன்னு போகிறான்னா நான் ஜானும் பின்னாடியே போயிட்டுருக்கான். அப்போ தான் வின்செட்டுக்குமே எல்லா உண்மையும் தெரிய வருது. நம்ம ஹீரோ என்னை சுற்றிக்கிட்டு இருக்கிறது அந்த ராக்கி தாண்டு. இது ஏன் நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி கேட்குறான்னா இப்போ சொல்லி என்ன ஆக போகுது, சரி சரி விடு அப்படிங்கிற மாதிரி அவனோட காயத்துக்கும் அவன் மருந்து போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் வின்செட்டை நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கிறேன், என்ன நம்ம ஃபேக்ட்ரியில் மட்டும் எனக்கு இந்த டைரக்டர் போஸ்ட் கிடச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதோட அடுத்த நாள் வந்து இந்த மேனேஜருக்கு கால் பண்ணுறான் போல இருக்கு வின்செட்டு. என்னாச்சு என்னோட டைரக்டர் போஸ்ட் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அந்த மேனேஜர் அதை பற்றி தான் நானும் பேசிக்கிட்டு இருக்கேன், நான் சொல்லி வச்சுருக்கேன் அது உனக்கு தான் கிடைக்கும், ஆனால் அதுக்கு முன்னாடி நீ எனக்கு இன்னொரு சின்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஆனால் வின்சென்ட் என்ன சார் என்ன பண்ணணும், நான் சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. ஒன்றும் இல்லை, என் பொண்ணு வந்து யூஎஸ்லேருந்து வந்திருக்கா, அவள் அந்த ஊரெல்லாம் சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்பட்றா, அவளை கூட்டிக்கிட்டு இன்றைக்கி நீ படத்துக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டோன்னே ஆனால் இவனு போகிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறான். அதே மாதிரி அந்த வின்செட்டு அந்த மேனேஜர் பொண்ணை கூட்டிகிட்டு தேட்டருக்கு வரானா. இதெல்லாம் நம்ம ஹீரோ அங்கே எதார்த்தமாக வந்தவன் பார்த்துட்டு ஓ நீ வேற ஒரு பொண்ணோட சுற்றிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே சரி இதை பற்றி நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு ஹீரோயின்ட்ட சொல்கிறதுக்காக கால் பண்ணுறான். நம்ம ஹீரோயின் அதோட அட்டன் பண்ணி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நீ உடனே வெளியே அவங்க கொஞ்சம் அவங்கள்ட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் எதுக்காக அவன் கூப்பிட்றான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி என்ன அவனும் வெளியே வரலாம். அதோட நம்ம ஹீரோயின் வெளியே வந்து கார் கதவை திறந்து என்னாச்சு எதுக்காக என்னை கூப்பிட்றீங்க என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். ஆனால் நம்ம ஹீரோவா இல்லை நீ முதல்ல காரில் ஏறு, உனக்கு ஒரு இடத்த கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கம்பல் பண்ணி காரில் இழுத்து போட்டோன்னு நம்ம ஹீரோ என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னை விடுங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொன்னால் நம்ம ஹீரோ எனக்கு தான் வேலை இருக்குது, ஆனால் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி தேட்டருக்கு கூட்டிகிட்டு வரானா. நம்ம ஹீரோயின் எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்துருக்கீங்க, எனக்கு மூவி பார்க்கணும்லாம் இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை, உன்னை மூவி பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு வரல, அங்கே கொஞ்சம் திரும்பி பாரு உன்னோட ஆள் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் பார்க்குறாளா. பார்த்தா அந்த மின்செட்டு அந்த பொண்ணை வந்து காலில் ஏற்றி விட்டுக்கிட்டு அப்படி சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கானா. இதெல்லாம் நம்ம ஹீரோயினுமே பார்த்துக்கிட்டு இருக்கா. பற்றியா அவனோட பாய் ஃப்ரெண்ட் உன்னை சீட் பண்ணிக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் நீ பார்க்கணுங்கிறதுக்காக தான் உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்கிறான். இதெல்லாம் கேட்டுக்கிட்டது நம்ம ஹீரோயினுமே அப்படியே ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கு. அவனை ஜானும் போய் அந்த வின்செட்டை டே இங்கே வாடா அப்படிங்கிற மாதிரி சட்டையை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு எங்கள் மேடத்திட்டு முன்னாடி மன்னிப்பு கேளு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா உன்னை மண்டி விட்டு மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்களா. நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்க. இதெல்லாம் என்னது, எதுக்காக நீ மேனேஜர் பொண்ணோட ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கா, உனக்கு ஒர்க் டைம் இல்லையா, இந்த டைமில் நீ எதுக்காக தேட்டருக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்னா அதுக்கு அவனும் சொல்கிறான் இல்லை நான் ஒரு முக்கியமான விஷயமா தான் வந்தேன், ப்ளீஸ் நான் சொல்கிறது கேளு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோவா போதும் இவளை ஏமாத்துனது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயின் போதும் இது எங்களுக்குள்ள நடக்கிற விஷயம், இதில் நீங்கள் தலையிட வேண்டாம், தயவுசெய்து நீங்கள் இங்கேருந்து போங்கன்னு சொன்னோன்னா அவ்வளோதான் நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஓ அப்படியா சரி அப்புறம் நீனே பேசி தீர்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போகிறான்னா. அவன் போல நம்ம ஹீரோயின் கேட்குறா என்ன வின்சென்ட் என்னை ஏமாற்ற பார்க்குறியா, எதுக்காக இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கா, நீ எதுக்கு அந்த பொண்ணோட சுற்றிக்கிட்டு இருக்கா, அந்த பொண்ணோட படம் பார்க்க வந்திருக்கா, அதுவும் இந்த மாதிரி ஒரு ரொமாட்டிக்கான படம் பார்க்க வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கோவமாக கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இதுதான் நீ என்னை புரிஞ்சுக்கிறதா, இதுதான் என் மேலே வச்சுக்கிற லவ்வா, நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்காம நீ போட்டு பேசிக்கிட்டு இருக்கா, சரி அப்போ உனக்கு என் மேலே டவுட்டாக இருக்குல்ல, இங்கே யார் பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி எனக்கு சந்தேகப்படையில, சரி நான் எதுக்காக அந்த பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு இப்போ நான் உனக்கு சொரிஞ்சிட்டு எனக்கு டைரக்டர் போஸ்ட் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன்ல, அது எனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் என்ன அதுக்காக மேனேஜர் சில ஒர்க்லாம் எனக்கு பண்ண சொல்லியிருக்காரு, அந்த ஒர்க்லாம் பண்ணுறேன், அதே மாதிரி தான் அவர் பொண்ணையும் சத்த கூட்டிகிட்டு இந்த படத்துக்கு வர சொன்னார், அதுக்காக வந்தேன், ஏன்னா இப்போ அவர் சொன்ன எல்லாத்தையும் நான் செஞ்சால் தான் எனக்கு அந்த போஸ்ட் கிடைக்கும், அதுக்காகத்தான் செஞ்சேனே தவிர மற்றபடி இந்த பொண்ணோட நான் டேட்டிங் பண்ணவோ மேரேஜ் பண்ணவோ போகிறதில்ல, இது உனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நீனே என்னை சேர்ந்து தப்பாக புரிஞ்சுட்டு இல்லை, சரி இதோட நம்மளுக்குள்ள எதுவுமே இல்லை நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அங்கேருந்து போகிறான்னா. நம்ம ஹீரோனை இதை கேட்டு ஐயோ வின்செட் என்னை மன்னிச்சிட்டு நான் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்னை மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்குறா. ஆனால் வின்செட் இதுதான் என் மேலே வச்சுக்கிற லவ்வா, நீ எப்படி நீ தப்பாக என்னை நினைக்கலாம், நான் எப்போவுமே உன்னையே தான் லவ் பண்ணுறேன், ஒருவேளை அந்த மேனேஜர் அவள் பொண்ணை மேரேஜ் பண்ணா தான் எனக்கு போஸ்டிங் தருவேன்னு சொன்னால் அந்த போஸ்டிங்கே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயின் எப்படிங்க இதுக்கு மேலே அமைதியாக இருப்பா, அப்படி உரிக்கிறா வின்செட்.
அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் தப்பு பண்ணிட்டு என்னை மன்னிச்சுட்டு சரி சரி எல்லாரும் மனுஷங்க தானே, சரி வா நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நினச்சிட்டு நம்ம ஹீரோயினுமே வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு தான் வராங்க. அங்கே வந்து பார்த்தா திடீர்னு அவங்க அம்மா மயக்கப்பட்டு கீழே கிடக்குறாங்க. இதை பார்த்தோன்னு நம்ம ஹீரோயின் அப்படியே பயந்துட்டு அம்மா என்னாச்சுமா அப்படிங்கிற பயந்துக்கிட்டு உடனே அம்மாவை கூட்டிக்கிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்த்துருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு ஏதோ பிரெயினில் கட்டி போல இருக்குது, அதுக்கு சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போல இருக்குது. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்களா. அப்போ தான் ஹாஸ்பிட்டல் பில்லு கட்டுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சவுண்டு வந்தோன்னே சரின்னு சொல்லிட்டு பில்லு கட்டுறதுக்காக வராங்க. பார்த்தா வின்சென்ட் அவ்வளோக்கா பணம் இல்லை போல இருக்குது. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு பரவாயில்ல நீ ஒன்றும் கட்ட வேண்டாம், என்கிட்ட இருக்கிறத நானே கட்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதோட பணத்தை எடுத்து நம்ம ஹீரோயின் கட்டுறாளா. ஆனால் அங்கே உள்ள ரிசப்ஷனில் உள்ளவங்களாம் சொல்கிறாங்களா, மேடம் இந்த பணம் மட்டும் பத்தாது, உங்கள் அம்மாவுக்கு உடனே சர்ஜரி பண்ணணும், அதுக்கு நீங்கள் உடனே 5 lakhs எடுத்து வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களாம். இது கேட்டு நம்ம ஹீரோயினுமே பயந்துடா, என்னது 5 lakhs அப்படிங்கிற மாதிரி. உடனே இதை கேட்டுட்டு இருந்த வின்சென்ட் நீ எதுக்கும் கவலைப்படாத, என்கிட்ட ஏதோ கொஞ்சம் இருக்குது, அப்படியே நான் என் ஃப்ரெண்ட்ஸ் மாட்டையும் கொஞ்சம் கேட்டு பார்க்குறேன், எப்படியாவது நம்ம 2 பேரும் சேர்ந்து கொஞ்சம் பணத்தை தோது பண்ணிடலாம், நீ எதுக்கும் கவலைப்படாத, நாளைக்கு நீ மத்தியானம் 2 மணிக்கு பேங்குக்கு வா, நான் உனக்கு பணம் எடுத்து தரேன் அப்படிங்கிற மாதிரி அவனு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. வின்சென்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குண்டு, நீ என்ன இப்படிலாம் சொல்கிறா, அவங்க எனக்கும் அம்மா மாதிரி தான், நீ நாளைக்கு பேங்குக்கு வா, நான் என்கிட்ட இருக்கிறத தரேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இதெல்லாம் வந்து அவங்க அம்மாட்ட வின்சென்ட் சொல்லிட்டான் போல இருக்குது. அவங்க அம்மாலாம் பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அட பாவி அந்த பொண்ணை நீ லவ் பண்ணாதான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனால் நீ என்னன்ட்டா சொல்ல கேட்காம அந்த பொண்ணை தான் லவ் பண்ணுவேன் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, அதுவும் இல்லாமல் இவ்வளோ நாள் நீ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தை அந்த பொண்ணுக்கு தூக்கி கொடுக்கப்படுறியா, அடப்பாவி நீ என்ன முட்டாளா, பேசாமல் நான் சொன்னபடி கேளுடா, ஒன்று உன்னோட அங்கிளோட பொண்ணை லவ் பண்ணு, இல்லாட்டி பேசாமல் அந்த மேனேஜரோட பொண்ணை லவ் பண்ணு, அதுதான் உன்னோட லைஃப்க்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வின்சென்ட் இதெல்லாம் அமைதியாக கேட்டுக்கிட்டு இருக்கான். இங்கே அடுத்த நாள் நம்ம ஹீரோயினும் பேங்க் வாசலில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். வின்சென்ட் வருவான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா நேரமும் போய்கிட்டே இருக்குது. பார்த்தா அவன் வரவே இல்லை, ஈவினிங் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் என்னாச்சு இவன் எதுக்காக வரல அப்படிங்கிற மாதிரி செரிஞ்சுட்டு மெசேஜ் அனுப்புகிறா. அப்போ தான் வின்சென்ட் வந்து பதில் வருது, என்னை மன்னிச்சிட்டு எங்கள் அம்மா வந்து பாஸ்புக் எடுத்து வச்சுக்கிட்டாங்க, தரமாட்டேங்கிறாங்க, என்னையும் வீட்டில் அடைச்சி போட்டு வச்சுருக்காங்க, நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி. இதை கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு அப்போ பணம் வராதா, இப்போ நான் என்ன பண்ணுவேன், அம்மா எப்படி காப்பாற்றுவேன்னு யோசனை பண்ணிட்டு நிற்கும்போது அங்கே ஒரு கார் வந்து நிற்கிது. நம்ம ஹீரோட காரு தான். நம்ம ஹீரோக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியாமல் எப்படி இருக்கும். நம்ம ஹீரோயினை பார்த்து நீ என்ன உங்கள் அம்மாவுக்கு சர்ஜரி பண்ணாமல் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கா, பணம் தானே தேவைப்படுது, அந்த பணம் எல்லாம் நான் உனக்கு தரேன், ஆனால் நான் சொன்னபடி நீ கேட்டியாக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோயினுக்கு இப்போ வேறு வழியில் அவங்க அம்மா எப்படியாவது காப்பாற்றி ஆகணும், அதுக்கு பணம் கட்டியாகணும். நம்ம ஹீரோ கேட்குறேன் என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா, நான் சொன்னபடி கேட்க போறியா இல்லாட்டி உங்கள் அம்மாவோட உயிர் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் வேறு வழி இல்லாமல் நம்ம ஹீரோயின் செரிஞ்சுட்டு காரில் ஏறி உட்காந்துக்கிறாளா. ஆனால் நம்ம ஹீரோ உங்கள் அம்மா சர்ஜரி பண்ணுறதுக்காக நான் பணம் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பணத்தை எடுத்து காட்டுறான். இந்த பணம் எல்லாம் உனக்கு தான், இதை கட்டி உடனே உங்கள் அம்மாவுக்கு சர்ஜரிக்கு ஏற்பாடு பண்ணு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஒன்று அதுக்கு முன்னாடி நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கணும், இந்த மேரேஜ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மேரேஜ் அக்ரிமெண்ட்டை கட்டுறான். இந்த அக்ரிமெண்ட்டில் வந்து நான் 1 வருஷம் தான் நான் போட்டிருக்கேன், இந்த 1 வருஷத்தில் உன் மனசு மாறினா நீ நானும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக லைஃப் ஃபுல்லாக இருக்கலாம், இல்லாட்டி பிடிக்காட்டி நீ வந்து டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணிவிட்டு சரி எனக்கு இப்போ வழி இல்லை, எங்கள் அம்மாவை நான் எப்படியாவது காப்பாற்றி ஆகணும், அதுக்கு எனக்கு பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இவளும் சரி நான் ஒத்துக்கிறேன் அந்த மேரேஜுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறா. ஆனால் நம்ம ஹீரோ நான் உனக்காக ரிங் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு ரிங்கை போட்டு விட்டு இவனும் அவன் ரிங் எடுத்து மாட்டிக்கிறான். ஏன்னா என்னோட மேரேஜை வந்து பெருசாக கொண்டாடுன்னு நினச்சேன், ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை அது இல்லாமல் போயிடுச்சு, பரவாயில்ல அது இன்னொரு நாள் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயினும் ஒத்துக்கிறாளா. அவரோட நம்ம ஹீரோயினும் அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போய் சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டு வந்துக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னா அவங்க உள்ள ஆட்கள் எல்லாரும் லேடி பாஸ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மரியாதை செலுத்துகிறாங்க. உடனே நம்ம ஹீரோயினா எங்கள் அம்மாவுக்கு சர்ஜரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ உங்கள் அம்மாவுக்கு சர்ஜரிலாம் முடிஞ்சிட்டு இப்போ நல்லபடியாக இருக்காங்க, ஐசி ரூமில் தான் இருக்காங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி. என்னது சர்ஜரி முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு ஜானு ஆமாம் மேடம் பெரிய டாக்டராக வர வச்சு உங்கள் அம்மாவுக்கு நல்லபடியாக சர்ஜரி பண்ணிட்டோம், இப்போ அம்மா அபாய கட்டத்தையும் தாண்டிட்டாங்க, ஐசியில் இருக்காங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னால் நம்ம ஹீரோ சரி உங்கள் அம்மா பார்த்துக்க நிறைய பேர் அங்கே இருக்காங்க, நீ நானும் முதல்ல நம்ம வீட்டுக்கு போகலாமா வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே நம்ம வெல்கம் பண்ணுறதுக்காக நிறைய சர்வெண்ட் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் கார் கதவை திறந்து நம்ம ஹீரோயினுக்கு கை நீட்டி வாமா அப்படிங்கிற மாதிரி கை நீட்டிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அதோட கையை பிடிச்சி கீழே இறங்கி வரா. அதோட நம்ம ஹீரோயினோட ஹெல்ப்புக்காக பார்த்தா 100 சர்வெண்ட் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோயின் இத்தனை பேர்லாம் எனக்கு தேவையில்லை, என்னோட வேலையை நானே பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காளா. ஆனால் நம்ம ஹீரோவா அது நீ ஜெனியாக இருக்கும்போது இப்போ நீ ராக்கியோட ஒய்ஃபு, ஸோ உனக்கு வேலை பார்க்க தான் அவங்க இத்தனை பேர் இருக்காங்க, நீ எதுக்கும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோ அதோட வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான்னா. அப்போ ஜானு சொன்னான் இங்கே உள்ளவங்க எல்லாரும் கவனமாக கேட்டுக்கிறங்க, மேடம் எதுக்கும் வந்து கஷ்டப்படக்கூடாது, அவங்க மட்டும் கஷ்டப்பட்டாங்க அவ்வளோதான், நீங்கள் தொலைஞ்சிங்க அப்படி
அப்படிங்கிற மாதிரி அவன் மிரட்டிக்கிட்டு இருக்கான். இங்கே அதோட நம்ம ஹீரோயினுமே தூங்காமல் அப்படியே பெட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காளா. நம்ம ஹீரோ வர சத்தம் கேட்டோன்னா வேகமாக அப்படி படுத்து தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோவை அதை கண்டுபிடிச்சிடான். என்னம்மா இங்கே யாரோ தூங்குற மாதிரி இருக்குது, ஆனால் தூங்குறவங்களுக்கு கிச்சு கச்சு காட்டினா தெரியாது போல இருக்குது, எங்கே டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி அவன் நம்ம ஹீரோயினை அப்படியே கிச்சு கிச்சு காட்டுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கானா. நம்ம ஹீரோயினும் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனால் அவனோட கையை அங்கே எங்கேன்னு பட்டுக்கிட்டு இருக்குது. உடனே நம்ம ஹீரோயின் டென்ஷனாக நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன் உனக்கு தெரியாதா எனக்கு என்ன வேணுண்டோ அப்படிங்கிற மாதிரி அவனும் கேட்டேன்னா, ஓ அப்படியா சரி உங்களுக்கு என்ன வேணுமா எடுத்துக்கிறங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அப்படி படுத்துக்கிறாளா. நம்ம ஹீரோவா ஆமாம்மா நான் கொஞ்சம் மோசமானவன் தான், இருந்தாலும் ஒரு பொண்ணை போஸ்ட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப மோசமானவன் கிடையாதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆனால் எப்போவுமே நான் இந்த மாதிரி நல்லவனாக இருப்பேன்னு மட்டும் நீ எதிர்பார்க்காத, ஏன்னா என் மூடு சிலத்துக்கு சேஞ்ச் ஆகிட்டா அப்புறம் என்னையே குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயினை எதுவுமே சொல்லாமல் என்ன பண்ணுமோ பண்ணிக்கிறங்க அப்படிங்கிற மாதிரி கண்ணை முடிக்கிறா. நம்ம ஹீரோவா ஒன்றும் பண்ண மாட்டேன், ஒரே ஒரு கடி மட்டும் கடிச்சிக்கிறேன், ஏன்னா நீ தானே சொன்ன நான் எண்டு அதான் நான் கடிச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதோட நம்ம ஹீரோயினை லைட்டாக சோல்டரில் கடிச்சிட்டு அவனும் அதோட படுக்கிறான். குட் நைட் நீ எதுக்கும் கவலைப்படாத ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி. அதோட அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் முழிச்சு பார்க்குறா. பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கா பாலும் ஒரு லெட்டரும் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். அவள் நம்ம ஹீரோயின் எடுத்து அந்த லெட்டரை படித்து பார்க்குறா. அதாவது இந்த பாலை நல்லா அப்படியே குடிச்சிட்டு உன் வேலையை பாருமா என் செல்ல நாய்க்குட்டியே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானா. நம்ம ஹீரோயின் இவன் சரியான ஆளாக தான் இருப்பான் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி அவன் அம்மாவை பார்க்க வரலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துக்கிட்டு இருக்கா. பார்த்து திடீர்னு அவங்க அம்மாவை அந்த ரூம்லேருந்து வெளியில் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. பாவம் அவங்க அம்மாவை மயக்க நிலையில் தான் இருக்காங்க போல இருக்குது. இதை பார்த்தோம் நம்ம ஹீரோயினுமே பயந்துரு, ஐயோ எதுக்கு திடீர்னு எங்கள் அம்மா ரூம் விட்டு வெளியே அனுப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் அங்கே வந்து ஒரு பணக்காரன் சொல்கிறான், ஏன்னா இந்த ரூம்லாம் வந்து விஐபி ஸ்டே பண்ணுற ரூம்பு, இப்போ எனக்கு இந்த ரூம்பு தேவைப்படுது, ஏன்னா என் காலில் லைட்டாக அடிபட்டுருக்குது, எல்லா ரூமும் ஃபுல்லாக இருக்குதான், அதான் இங்கே உங்கள் அம்மா வெளியே அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் திமிரா பேசுகிறான்னா. ஆனால் நம்ம ஹீரோயின் நாங்கள் தானே ஃபஸ்ட் இந்த ரூமுக்கு வந்தால் நீங்கள் எப்படி எங்கள் அம்மா வெளியே அனுப்பலாம்னு சொன்னால், ஓ அப்படியே அப்போ என்ன உனக்கு இந்த பணம் வச்சுக்கோ, அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு உங்கள் அம்மா வேறு இடத்துக்குள்ள கொண்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப திமிரா பேசிட்டு போகும்போது நம்ம ஹீரோயினும் விட மாட்டேங்கிறா. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா, உன் பணத்தெல்லாம் பார்த்து நான் வாங்கிட வேண்டாம், என்ன தைரியம் தான் எங்கள் அம்மா ரூம் போட்டு வெளியே அனுப்புவா, அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அவனா சரி இப்போ எதுக்கு ரொம்ப குழச்சிக்கிட்டு இருக்கா, இந்த இன்னும் கொஞ்சம் பணம் தரேன் இதை புறக்கிக்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி அவன் பணத்தை எடுத்து வீசிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் விட மாட்டேங்கிறான், அதெல்லாம் முடியாது, இந்த ரூமில் எங்கள் அம்மா தான் இருந்தாங்க, நீ எப்படி போகலாம் அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அவன் என்ன தைரியம் தான் என்னோட கையை நீ பிடிப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அடிக்க போகிறான்னா. ஆனால் அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவும் வந்தவன் அம்மாவை கூட்டிக்கிட்டு முதல்ல இந்த ரூமுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அங்கே உள்ள ஆட்களும் அவன் அம்மாவை கூட்டிக்கிட்டு ரூமுக்கு போகிறாங்க. ஆனால் அவனா யார்டா நீ என்ன தைரியம் இருந்தால் நீ என்னோட மோதுவா, நான் யாருன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கானா. நம்ம ஹீரோவும் கேட்குறான், நான் யாருன்னு உனக்கு தெரியுமா, உனக்கு என்ன பணம் இருந்தால் யார் வேணாலும் எந்த ரூமும் எடுத்துக்கலாமா, அப்போனா சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்னா. பார்த்தா ஜானு பெட்டி நிறைய தங்கத்தை கொண்டு வந்து காட்டுறான். அதை பார்த்தா நாங்கள் நின்றுக்கிட்டு இருந்தான். அவனும் அப்படி வாயை பிளந்துறான், என்னது இவ்வளோ தங்கமாண்ட, ஆமாம்மா இவ்வளோ தங்கம் உனக்கு தான், நீனே எடுத்துக்கலான்ட்டு. நிஜமாக சொல்றீங்க, இதெல்லாம் எனக்கு தெரியுங்களா, எதுக்காக எனக்கு தெரியுங்கண்டு, ஏன்னா அந்த ரூம் எங்களுக்கு வேணும் அதுக்காகத்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ இந்த தங்கத்தை எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவனும் சரின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறானா. ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஹீரோ அந்த தங்கத்தை வச்சு அவன் கன்னத்தில் பார்த்து ஓங்கி அறிஞ்சோன்னா அந்த மொட்டையும் கீழே விழுந்துறான். என்னது நீங்கள் என்னை அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. வேற அடிக்காமல் என்னடா செய்கிறது, நீ பணம் கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, என்ன தைரியம் தான் நீ என்னோட ஒய்ஃபை வந்து அடிக்க கை வாங்குவான், உனக்கு கையே இல்லாமல் ஆக்குறேன்னா பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஆனால் அவனை டே நீ யாடா நீ எதுக்குடா என்னை மிரட்டுறா அப்படிங்கிற மாதிரி அவன் சத்தம் போடுறான். ஆனால் நான் தாண்டா ராக்கி அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவ்வளோதான் அந்த மொட்டை பயந்துறான். ஐயோ என்னை மன்னிச்சிட்டு, நான் தெரியாமல் பேசிட்டு என்னை மன்னிச்சிடுங்க சார், என்னை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோ விடுவானா என்ன, நான் அந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு தான் அமைதியாக இருக்கேன், ஆனால் அவனை சும்மாலாம் விட முடியாது, ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே கூட்டிகிட்டு போய் இவனை என்ன பண்ணணுமோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜானு அவனை இழுத்துக்கிட்டு போகிறான் அந்த முட்டையை. ஆனால் நம்ம ஹீரோயினை பார்த்து சாரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுல நான் வர்றதுக்கு, இந்த சிரமம் இனிமேல் உனக்கு எப்போவுமே நடக்காது, உங்கள் அம்மாவை நல்லபடியே பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை எப்போவுமே வச்சுக்க, ஏதாவது அர்ஜென்ட்டாக எனக்கு கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு ஃபோன் கொடுத்தோன்னா நம்ம ஹீரோயின் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நம்ம ஹீரோ தேங்க்ஸ்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ உங்கள் அம்மாவை பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாளா. அப்போ தான் இந்த மின்செட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான் நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்காக. இதை ஜானும் பார்த்துறான், சார் எதுக்காக இவன் இங்கே வரான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருங்க நான் போய் அவனை இழுத்துக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த மின்செட்டை இழுத்துட்டு வந்து என்ன தைரியம் தான் நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு அவனும் சொல்கிறான், ஏன் வந்தா என்ன, நான் வந்து ஜெனியை பார்க்கலான்ட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோ ஜெனிலாம் நம்ம பார்க்கக்கூடாது, ஏன்னா அவன் என்னோட ஒய்ஃபு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்னா.
ஆனால் அந்த வின்சென்ட் வந்து நம்ப மாட்டேங்கிறான். என்னது ஜெனி உன்னோட ஒய்ஃபா? அது எப்படி நான் நம்புவேன்? அதெல்லாம் நம்ப மாட்டேன். எதாக இருந்தாலும் ஜெனிகிட்ட நான் பேசிக்கிறேன். ஜெனி எங்கே? நான் ஜெனியை பார்க்கணும், என்னை பார்க்க விடு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோவா, நான் எப்போவுமே ஒரே மாதிரியாக இருக்க மாட்டேன். இன்றைக்கி ஏதோ எனக்கு நல்ல மூடாக இருக்குது, அதனால தான் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. இன்னொரு தடவை நீ என்னோடய ஒய்ஃபை வந்து பார்க்கணும் வந்து அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயின் வர வந்துட்டு, வின்சென்ட் நீ என்ன இங்கே அப்படிங்கிற மாதிரி. நான் உன்னையே பார்க்கலான்னு தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோ ஆமாம் அவன் உன்னையே பார்க்கலான்னு தான் வந்தானா, நீ என்னோட ஒய்ஃப்னு சொல்கிறேன், ஆனால் இவன் நம்ப மாட்டேங்கிறான். சரி இப்போ இவனே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்கு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்து அப்படி கிஸ் கொடுத்துறான். இதுக்கப்புறம் என்னென்று நம்ம அடுத்த பாட்டில் பார்த்துக்கலாம். நீங்களும் போகிறதுக்கு முன்னாடி இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கிறங்க. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.